கோவிந்தராஜன் சார், சார் சொல்கிறது வந்து என்ன புரியுதுன்னா, திமுக கிட்ட ஒரு அஜெண்டா இல்லை அடுத்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கு. என்ன சொல்லி வாக்கு கேட்பதுன்ற தெரியல. அதற்காகத்தான் இது மாதிரியான ஒரு மாயை உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை எப்படி இதை பார்க்குறேன்னாக்கா, இது முற்றிலும் சிக்கோ சீனு சொல்கிற மாதிரி திமுக கிட்ட இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது, கையில் சரக்கு இல்லை. ஏன்னா இதே போல தான் ஒரு பிப்ரவரி மாதம் கேரளாவுக்கு போனார். கேரளாவுக்கு முதல்வர் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த கூட்டமைப்பு இருக்கா இல்லையானே தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து மக்களை திசை திருப்பத்துக்கும் மக்களுடைய இதுவும் இல்லாத சும்மா இவங்க வந்து ஒரு உருட்டிட்டு இருக்கிறது தான் இந்த ஆட்சி. இன்னைக்கு பாருங்க, நாட்டினுடைய மிக அவலம் அந்த அமலாக்கத்துறை தமிழக அரசின் கீழ் செயல்படுகின்ற அந்த டாஸ்மாக போயிட்டு ரைடு எடுத்திருக்காங்க. வெட்கக்கேடு. இது வந்து தலைகுனிவு தமிழகத்திற்கு. சென்ற ஆட்சியில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் அங்க தலைமைச் செயலாளர் அவருடைய தனி நபருக்கு எதிரானது, அரசு நிறுவனத்துக்கு நடந்தது, தனி நபருக்கு எதிராக நடந்ததே. அவர் வந்து தமிழகத்தின் வெட்கக்குடிவு அப்படி இப்படின்னு போயிட்டு நல்லா எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார். ஏன் இன்னைக்கு அதே ஸ்டாலின் மௌனமா இருக்கார்? அப்ப சொன்னது வேற வாய், இப்ப சொன்னது வேற வாயா? இதுதான் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து எப்படி எடுத்து சொல்றது, ஃபேஸ் பண்ண முடியல. இதெல்லாம் வந்து மக்களை வந்து திசை திருப்பதுக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு. இது வந்து திசை திருப்புறதுக்காக இதை செய்யறதாவே இருந்தா கூட ஒரு லாஜிக் வேணாமா சார்? இன்னைக்கு வந்து கர்நாடகத்தில் ஒரு அமைப்பினர் சொல்றாங்க, மேகதாது அணை கட்டுறதுக்கு தமிழக அரசு வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா கர்நாடகாவில் தமிழ் படங்களை ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக மிரட்டுறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க நான் ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்றதை வந்து மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு இவங்க முதல்ல நம்புறாங்க. இதுக்கு வந்து அதாவது ஒரு லீடர்ன்றவங்க கொஞ்சம் டெசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். அதாவது போல்டு டெசிஷன், இரும்புக்கரம் கொண்டு சில நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும். அதுக்கு சென்ற ஆட்சியில் ஜெயலலிதா மேடம் அவங்க வந்து நிறைய டெசிஷன்ஸ் வந்து போல்டா துணிச்சலா செய்தாங்க. உதாரணத்துக்கு பல்வேறு இது நம்ம சொல்லலாம். அரசு ஊழியர்களுக்கு அந்த இது பண்ணப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க, டெஸ்மான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு போல்டு டெசிஷன். அதுக்கப்புறம் அது வந்து அவங்க மாற்றி எல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு இது இருக்கக்கூடிய முதல்வர் போல்டா டிசைட் பண்ணி பண்றதுக்கு எதுவுமே பண்ணல. ரெண்டாவது, தேசிய லெவலில் போறேன்னு சொல்றாரு. இங்க இருக்கக்கூடிய உங்க கூட்டணி கட்சியே அவங்களுக்குள்ளார அவருக்கு அதுக்கே நேரம் சரியா இருக்கு. பஞ்சாயத்துக்கு அந்த பஞ்சாயத்துக்கே இவருக்கு நேரம். ஒத்துமையா இருக்கிறோம், தினம் பேட்டி கொடுத்துருக்காங்க. தினம் பேட்டி கொடுக்குற. அதாவது எதனா வெளில போய் ஒரு திருமாவளவன் அப்பப்போ சொல்லிட்டே இருக்கிறார், என்னால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியல அப்படின்னு திருமாவளவன் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து பேசலாம் சார். கோவிந்தராஜன் சார், இப்போ சார் சொன்னாங்க இவங்களுக்கு கொள்கைன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவர்களுடைய குடும்ப வருமானத்திற்காக இது மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள். அதாவது இறுதி கருத்தா, இவர் உண்மையிலேயே இந்த தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு இது போல் மற்ற முதல்வர்களோட வந்து இணைந்து செயல்பற்றோன்று அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா, முதல்ல நதிநீர் இணைப்பு தென்னகத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் கேட்டு நதிநீர் இணைப்புக்கு முயற்சி பண்ணட்டும். ரெண்டாவது, இப்போ கேரளாலேருந்து மருத்துவ கழிவுகள் நாள்தோறும் கொட்டிகிட்டே இருக்கிறாங்க. இங்கே கொண்டு வந்து அங்கே போய் கேரளாவை போய் ஏன்பா நீ உங்ககிட்ட இருக்கிற குப்பை மருத்துவ கழிவை வந்து இங்கே ஏன்பா கொட்டுறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு இதுவே கிடையாது. அதுக்கு ஒரு பத்திரிகையாளர் போட்டு எல்லாம் இது பண்ணி கோர்ட்டு உத்தரவு போட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க என்ன தான் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க? இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து ஒரு இது என்ன, உண்மையிலேயே தமிழகத்தின் மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் தமிழகத்துக்கு வர வேண்டிய அந்த தொகை மத்திய அரசுலேருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை வாங்கிட்டு வரட்டும். எல்லா எம்பியும் போய் நாடாளுமன்றத்தை முடக்கி அங்கேருந்து போய் நிதியை வாங்கிட்டு வரட்டும். தமிழகத்துக்கு சேரக்கூடிய அந்த நிதி பெண்டிங்கில் இருக்குது, பல்வேறு கோடி ரூபாய் பெண்டிங்கில் இருக்குது, அதை வாங்கிட்டு வரட்டும். அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கட்டும். நன்றி சார்.